ஹலோ கைஸ், நான் உங்க விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கைஜு நம்பர் 8 சீரிஸோட எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வேணா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் போற வீடியோலாம் அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே தரமா இருக்க போது யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா கமெண்ட்ல ஃபயர் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏன்னா என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் நான் முழுமையா உங்களுக்காக பண்றேன். அதுக்கான சப்போர்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏன்னா நிறைய பேர் ஷார்ட் ஆஃப் பண்ற பேர்ல சுருக்கிறாங்க கதையை. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் பண்றேன். அதனால சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். சரிங்க, ஸ்லம்பர் ரொம்ப பேசாம காது குழப்பலாம். இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுனால டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட மெயின் ஆஃபீஸரே எப்போ கூட்டு முடியிருக்காங்க. எல்லாரும் இப்போ அந்த கைஜு நம்பர் 8 பத்தி தான் பேசுறாங்க. என்னால நம்ப முடியல, நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்குள்ளேயே ஒரு கைஜு நம்பர் 8 ஒரு கைஜு வரை இருந்திருக்கு. அதுவும் அது ஒரு டை கைஜு கிளாஸ் சேர்ந்தது. இவரு டெபுட்டி டைரக்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட கேஜி அட்டமி. எந்த விஷயத்துல நம்ம உடனடியா டீல் பண்ணணும். அது டைம் இன்னொரு டேரக்டரும் நம்ம இந்த விஷயத்த மீடியாக்களுக்கு சொல்லலாமா, இன்னொரு டேரக்டரும் இல்ல நம்ம இது இன்னும் கொஞ்சம் நமக்குள்ளேயே இந்த சீக்கிரட்டை பாத்துக்கலாம். ஏன்னா இன்னமும் ஒரு கைஜு நம்பர் 9 ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் பல ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு கண்ட்ரி என்னடானா கைஜுக்களை ஹியூமனா மாத்திர வகையில இருந்து திரும்பியும் ஹியூமன்ஸை கைஜுவா மாத்திர வகையில இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணி படுத்து இருக்காங்க. அதன் வகையில இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. மற்ற நாடுகள் நம்ம மேல ரொம்ப சந்தேகப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதை சொல்றது யாரான்னு பார்த்தா இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஈஸ்டர்ன் கமாண்டோட சேர்ந்த சீஃப் ஸ்டாஃப் அவரோட பேரு ஜோசோ நோகி சாஹா. அப்புறம் இந்த எட்டாமியும் நல்லாவே தெரியுது. நீங்க சொன்ன அந்த சீக்ரெட் எல்லாமே கண்டிப்பா அவங்க பின்னாடி ஏதோ ஆயுதமா உருவாக்கத்துக்காக அதை முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஆளும் கட்டாம எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க லிவிங் வெப்பனை உருவாக்கத்துக்காக ஃபர்ஸ்ட் அதை பயன்படுத்துறாங்க. அந்த டைம் இவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கான ஹெட்டே அதான் நம்ம ஷினோமியாவோட அப்பாவான ஷினோமியா தான். இதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை இந்த இடத்துக்கு நான் வர வச்சேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை முடிவு வைக்க போறேன். இவர் தான் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஜெனரல் ஹெட் இஷயோ ஷினோமியா. அவரும் நான் உத்தரவு கொடுக்குறேன் 3rd டிவிஷன் அந்த கைஜு நம்பர் 8 என் கிட்ட ஒப்படைக்க சொல்லி. அவர் சொல்றதே ஒரு வில்லத்தனமா தான் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க இடத்த காமிக்கிறாங்க. அவனும் சோகமா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கான். அப்ப இவன் மானிட்டர்ல இருந்து பாக்குறவங்க கைஜு நம்பர் 8 வைட்டல் ஷிப் எல்லாமே நார்மலா இருக்கு. அதுகிட்ட இருந்து எந்த விதமான உருமாற்றத்துக்கான சிக்னல்ஸும் வரல. அப்படியா அப்படின்னு ஒரு காணொலியே தான் அந்த எட்டாமியும் கேட்கறான். ஹீரோவும் இதுக்கப்புறம் என்னோட நிலைமை அவ்வளவுதான். ஷினோமியா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். எப்போ பவர்ஃபுல்லான கைஜூஸை வெளிப்படுதோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான நம்பர்ஸ் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நீ மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கின உன்னை வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற பேர்ல உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணி இவங்க ஸ்பெஷலான வெப்பன்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணா என்னாலே கூட ஒண்ணு தடுக்க முடியாது. அடடா, அவ சொன்ன விஷயத்த இப்போ நானும் நினைச்சு பார்த்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ என்னதான் பண்றது புரியல. இவங்க கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கினேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியுது மீனா என்ன மன்னிக்க மாட்டான். அந்த டைம் மீனாவும் போங்க இவனை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ண போறோம். ஹீரோவும் மீனா அவனும் கண்டுக்காம போக வைஸ் கேப்டன் போகிறாரு. வைஸ் கேப்டன் என்ன மன்னிச்சிருங்க, எதுவும் பேசாத ஏஞ்சிக்கோ. இரவு எதுவுமே பண்ணாம அமைதியா அவங்க சொல்ற மாதிரி பண்றான். போகும்போது இரவு யோசிக்கிறான். போச்சு, நான் நினைச்சது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் மீனாக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னோட சீக்கிரட்டை இவங்கிட்ட மறைச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. அவ்வளவுதான், என்ன கூட்டின்னு போயிட்டு சாவடிக்க போறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அப்படின்னு அவனை வெளியே பார்த்தா எக்ஸிட் நோக்கி போக வெளியே சோல்ஜர்ஸ் எல்லாருமே நின்று இருக்காங்க. பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. கேப்டன் செக்யூரிட்டி டீடைல் எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ இவனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடி ஓகே அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போக ஹீரோவை முன்னோக்கி போகும்போது எச்சிகாவும் அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. செம்பாய் இந்த நிலைமையில பாக்குறது. ஹீரோவோ போகும்போது எச்சிகாவா தயவு செஞ்சு என்ன பாக்காதரா, நீ எவ்வளவு என் மேல நம்பிக்கை வச்சிருந்தியோ இப்ப எல்லாமே அது வீணாகிற டைம். இதோட கண்டிப்பா நான் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீ எனக்காக இதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் நல்லா பண்ண, அதுக்காக ரொம்ப நன்றி. இப்ப என்ன மன்னிச்சிடு. இதோட கண்டிப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவனும் போக செம்பாய் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க திரும்ப வருவீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டிருவோம். என்னடா சொல்றேன் இச்சிகாவா? அப்ப லைக்ஸும் போட மீனாவும் இச்சிகாவா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தனால தான் அந்த மாதிரி பேசுறான். அதை நீ வீணாக்க போறியா? என்ன சொல்ற மீனா? இந்த இடத்துல ஒரு கேமரா கூட கிடையாது. அதனால நார்மலா பேசலாமா? அதாவது அந்த நிகழ்வுல இருந்து நீ எல்லாரையும், அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ தான் காப்பாத்தின. அந்த நொடியில இருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா எனக்கு அதிர்ச்சி தர விஷயம் என்னன்னா நீ ஒரு கைஜுவா இருக்க. அதை தான் என்னால ஏற்க முடியல. ஆனா இருந்தாலும் நீ காப்பாத்தின விஷயம், அதனால ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நீ பண்ண உதவிகள் எல்லாமே ஆதாரப்பூர்வமா நான் பார்த்திருக்கேன். அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற, அது நல்லாவே தெரியுது. அதனால இது எல்லாமே என்னோட மேல் அதிகாரிகள் கிட்ட நிரூபிக்கணும். அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணாலாச்சு உன் மேல அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஆனா நீ கவலைப்படாத, நம்மளோட 3rd டிவிஷனை சேர்ந்த யாருமே ஒண்ணு நம்மளோட எதிரியா நினைச்சது இல்ல. என்னது? அதனால இந்த முறை உட்காரு காஃப்கா யூபினோ அக்கார்டிங் ஆர்டிகல் 13 டிவிஷன் ஃபோர்ஸ் கோட் படி நீ இந்த இடத்துல இருந்து அரிக்கே மரிடைம் பேஸுக்கு மாற்றப்படுற, அதுவும் மத்தவங்களோட பாதுகாப்புக்காக. ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் மனசார, நான் இன்னமும் உன்னோட பக்கம் தான். உனக்காக நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். உன் கூட நான் இருப்பேன். அவங்களும் கொஞ்சம் சோகமாயிட்டு ஃபீல் பண்றேன். சரிடா, எனக்கு நல்லாவே புரியுது. அப்பனா அது எல்லாத்துக்குமே நான் காத்துன்னு இருக்கேன்.
அந்த டீம் ஹீரோவோ கண் கலங்குறான். வண்டியும் கிளம்ப இச்சிகாவும் பார்த்துனே இருக்கான். இன்னொரு பக்கம் வைஸ் கேப்டனும் பைத்தியக்காரன். சரி எல்லாரும் சல்யூட் கொடுங்க. 3rd டிவிஷன் சல்யூட் ப்ளீஸ். எல்லாருமே இப்ப யாருக்காக சல்யூட் அடிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோக்காக தான். ஆனா பக்கத்துல இருந்து இட்டாமியும் வைஸ் கேப்டன் ஆஷினா என்ன நினைச்சு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நாங்க சல்யூட் பண்றது எங்களோட சுப்பீரியர் ஆபீசரான கேப்டன் ஆஷிரோ மீனாக்கு தான். அப்படியா? ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க அந்த கைஜுக்கு மட்டும் பண்ணல சல்யூட். அப்கோர்ஸ் சார், நாங்க சல்யூட் கைஜுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு தான் சல்யூட் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறம் அந்த டிஃபென்ஸ் போர்ஸோட நம்ம ஹீரோவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து அந்த அறிக்கை மேரிடைம் பேஸுக்கு வர வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பல கட்ட செக்யூரிட்டிக்கு பிறகு கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோவை சீல் பண்ணிடுறாங்க. கைஜு நம்பர் 8 இப்ப சீல் செய்ய போறது கீத்தோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களும் கடந்து போக இப்ப மீனாவோட ஹெட் குவார்ட்டர்ஸை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் இவங்க எல்லாரும் ஒன்னா கூடி சோகமா இருக்காங்க. இவங்க எல்லாரும் சோகமா இருக்கிறது பார்த்துட்டு ஃபுராஷியும் சரி என்னமோ எனக்கு ஒண்ணுமோ நம்பிக்கை வரல தெரியுமா? ஏன்னா அந்த வேர்ல்டு மேன் ஒரு கைஜுவா. ஆனா அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரேனோ. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கைஜு நம்பர் 8 நம்மளோட வேர்ல்டு மேன் தான் அன்னைக்கு நம்மள காப்பாத்தது. ஆனா எப்படியோ ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிதானே ரேனோ? அவன் பேசாம அமைதியா இருக்கான். எல்லாருமே கொஞ்சம் சோகமா இருந்தாலும் இந்த பொண்ணும் உண்மையிலேயே சொல்றேன், இப்ப நம்ம சொல்ற கைஜுன்ற கிபினோ தான் என்ன ஒரு நாள் அன்னைக்கு காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம பேட்டில் ஃபீல்டுல கைஜுக்களோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு நமக்காக கொடுத்தான். அவன் ஆல்வேஸ் நம்ம கூட இருக்கும் போது ட்ரைனிங் கிரவுண்ட்ல நிறைய ஃபன் நமக்கு கிடைச்சது. அவ இருந்த வரைக்கும் ஜாலியா போனது. ஆனா இப்போ ரொம்ப அமைதியா சந்தோஷமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஆமா நீ சொல்றது சரிதான், அவனும் என்னோட லைஃபை காப்பாத்திருக்கான். ஐயோவும் ஆனா நான் இன்னும் முடிவு எடுக்கல. ஏன்னா நம்மளோட சீனியர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டுதான் நடந்துக்கணும். ஆமா நம்ம SDF ஆபீசர்ஸ் என்ன ஆர்டர் நமக்கு கொடுக்குறாங்களோ கட்டாயமா நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீ சரியா தான் சொல்றேன். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு கைஜு ஹியூமனை திரும்பி உருமாகிறது. இது உலகம் முழுக்கவே மக்களை பதட்டமாக்குற ஒரு விஷயம் தான். பத்தாத்துக்கு இன்னொரு கைஜு வேற இருக்கு வெளியவே இந்த மாதிரி உருமாறக்கூடிய கைஜு. எச்சிகாவும் செம்பாய் உன்னோட பக்கம் மீனோட ஆபீஸ் காமிக்க உள்ளவா. எக்ஸ்கியூஸ் மீ கேப்டன் கூப்பிங்களா? இந்த இது எல்லாமே உனக்கான டீடைல். இது எல்லாமே நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு ஒரு டீடைல் எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோ மத்தவங்களுடைய ஃபைல் ரிப்போர்ட்ஸ் தான். ஓகே, ஆனா இது எல்லாம் கண்டிப்பா நீ பண்ணுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு அவங்க இன்னொரு பக்கம் கிளம்ப இப்போ வைஸ் கேப்டனும் தனியா யோசிச்சு இருக்கான். வைஸ் கேப்டன் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு வந்து கேட்க நாங்க எல்லா வெஹிக்கலையும் டிஸ்போசல் பண்ணிட்டோம். ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். சரி வைஸ் கேப்டன், இப்போ இபினோக்கு நடந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா அவனை திருப்பி இந்த இடத்துக்கு நான் கொண்டு வர போறேன். ஏன்னா எப்ப அவன் என் கூட சண்டை போட்டணும் அப்ப அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் கூட என் கூட வச்சு சண்டை போட்டதே இல்லை. அதனால அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அவனு கூட ஃபைட் பண்ண வைக்கணும். நீ என்ன நினைக்கிற? இதை நீங்க திரும்பியும் சொல்றீங்க. ஆனா அடுத்த முறை உண்மையான ஃபைட் அவன் எனக்கு காமிக்கணும். அதுக்கப்புறம் ஷினோமியாவும் அவங்க அப்பாவோட ஆபீஸுக்கு போறான். அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆபீஸ். அவளுக்கும் அவங்க அப்பாவை நேரடியா பேசுறதுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. உள்ளவா, என்ன வேணும் உனக்கு? அப்பா இல்ல டைரக்டர் ஜெனரல் ஷினோமியா, என்னோட ரெக்வஸ்ட் உங்ககிட்ட வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இபினோ காஃப்காவை எந்த காரணத்துக்காக கொண்டு வரீங்க? ஏன்னா அவன் என்ன காப்பாத்திருக்கான். ப்ளீஸ் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பைத்தியக்காரி, நீ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேசுறதுனால கண்டிப்பா நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறதா தான் அர்த்தம். ஆனா என்ன ஆனா இதை எடுத்து பாரு. ஓகே, இதுல என்ன தெரியுது? அது அவனோட மார்பு பகுதியில் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே. அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்ல இருக்குது. அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இதயத்துக்கு பதில் என்ன இருக்கு தெரியுமா? அது பார்க்கவே இதயம் நினைக்கிறேன் நீ, ஆனா அது ஒரு கோர். கைஜுக்கு உள்ள இருக்கிற அந்த கோர். அதனால அவன் ஒரு ஹியூமன் கிடையாது. இப்ப அவன் முழுமையான ஒரு கைஜு. அவனுக்கு இருக்கிறது இதயமே கிடையாது. கைஜுக்களோட ஒரு கோர் தான். சுனாமியாவும் என்ன? அதனால இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கைஜு தான் உன்னோட அம்மாவை கொன்னது. அது உனக்கு தெரியல. ஒழுங்கா தேவையில்லாத பேசத்தை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பு. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்ப. ஆனா போறதுக்கு முன்னாடி அப்பா கண்டிப்பா இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் மேல. ஏன்னா அவன் ஒரு நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் இப்ப ஹீரோவை காமிக்க என்னப்பா திரும்பி பிசிக்கல் எக்ஸாம் நடத்த போறீங்களா? எத்தனை வேணாலும் எடுங்க. நான் உண்மையிலே ஹியூமன் தான், கைஜெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா நான் எப்படா தூங்குறது? அடடா என்னடா இவனை சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. கண்டிப்பா ஹெச்சிகாவா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்காக இன்னும் அந்த இடத்துல எல்லாரும் வெயிட் பண்ணி இருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது. கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். அதுக்கப்புறம் இப்போ கேப்டன் மீனாவோட ஆபீஸ் காமிக்க அந்த இடத்துல ஃபிராஷியும் என்னது உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா மத்த டிவிஷனுக்கு? அதெல்லாம் டெம்பரரியா தான். ஏன்னா லாஸ்டா நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த அட்டாக்கு அப்புறம் நம்மளோட பேஸ்ல நிறைய டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 75% எடுத்துக்கேன். அதனால இன்னும் இந்த இடத்துக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ டெம்பரரியா என்ன இந்த இடத்துல மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்ததா நம்மளோட பேஸ்ல நிறைய கைஜூஸ் வர வந்து அட்டாக் பண்ணுது. கிட்டத்தட்ட சொன்னா டை கைஜு லெவல்ல இருக்கிற கைஜு நம்பர் 9, அதுக்கப்புறம் கைஜு நம்பர் 10 இதெல்லாம் அவங்க மனசுல வச்சு தான் இப்படி பண்றாங்க. அதனால அவங்க நம்பர் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ தொடர்ச்சியா நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு செயின் மாதிரி தொடர்பு இருக்கதா அவங்க நினைக்கிறாங்க. ஃபிராஷியும் அப்பனா இன்னமும் வந்து இருக்குமா? ஆனா இன்னமும் நிறைய என்னால சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா வரும். அதுவும் ஒரே டைம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கலக்கமாவது என்னடா இது ஒரே டைம்ல இத்தனை கேஜிவா வரும்னு. அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பா தயாரா இருக்கணும். அதுக்கான சாவிகளை நீங்க தான். ஏன்னா என்னோட மேலதிகாரிகள் பேசுற விஷயம் என்னன்னா மோஸ்ட் டேலண்டட் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் எல்லா டிவிஷனையும் பிரிச்சு போட போறாங்களா. அதுவும் ட்ரைனிங்காக மத்த டிவிஷனுக்கு போய் வேலையை பார்க்க போறீங்க. என்னது எதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஐயவும் கேட்க, ஏ முட்டாள் அவங்க சொல்றது உனக்கு புரியலையா? நம்ம எல்லாரும் டேலண்டடான பீப்புள் அவங்க ஒத்துக்கணும் தான் இதை பேசிருக்காங்க. பக்கத்துல இருந்து ஒசுமாவும் அப்பனா காரணம் அந்த கைஜு நம்பர் 8 தானே. கேப்டனும் நீ என்ன சொல்ல வர? உண்மையான அவங்களோட கோலை என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரையும் தனித்தனியா ஒவ்வொரு டிவிஷன்ல போட போறாங்க. இதன் மூலமா காஃப்கா இபினோ கூட யார் யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறாங்க. அதாவது அவங்க எல்லாருமே மானிட்டர் பண்ண போறாங்க. அடச்சா நீ வேற கேப்டன், கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி ஆர்டர்ல கொடுக்க மாட்டாங்க தானே. ஒரு நிமிஷம் இல்ல, நம்மளோட சூப்பரியர்ஸ் ஆஃபீஸர் என்னென்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நான் அதை தான் உங்களுக்கு முக்கியமா சொல்லுவேன். ஆனா அவங்களோட பிளான் இதுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்குது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க மட்டும் எதுவுமே அவங்களுக்கு காஃப்கா கூட க்ளோஸா இருக்க மாதிரி காமிச்சிக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா காஃப்கா இபினோக்கு எந்த விதமான
ஆபத்தும் நடக்காம இருக்கும். அவனை எதுவுமே பண்ண மாட்டாங்க, நல்லாவே புரிஞ்சுது. ஆனா இதுக்காக எங்களை அதர் டிவிஷன்ல போறது நல்லதா அப்படின்னு யோசுமா கேட்க, அவன் சொல்றது சரிதான். நாங்க எல்லாருமே 3rd டிவிஷன்ல தான் ஒர்க் பார்ப்போம். நாங்க எதுக்கு வேற டிவிஷனுக்கு போனோம்? வச்சுக்காவும் நான் போறேன். டேய் பைத்தியக்காரா, என்னடா பேசுற? வேலை பெரிய சொல்றியா? இதுதான் உன்னோட ஆன்சரடா பைத்தியம். கண்டிப்பா நான் பண்றேன். அட போடா அப்படின்னு இவன் கடுப்பாக இன்னொரு பக்கம் உசுமாவும் மாடியில உட்காந்து யாருக்கோ கால் பண்ணி சொல்லி இருக்கான். அதுவும் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு தான் சொல்லலாம்னு பாக்குறான். அந்த டைம் ஐயோ ஃபோன் பேசினான். ஆமா சரியா சொன்னீங்க, இது இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மேட்டர். இதை என்னாலலாம் டீடைல்ஸை கேதர் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா நான் ஒருத்தனை காப்பாத்தலான்னு இருக்கேன், எந்த காரணமும் இல்லாம. உண்மையா சொல்ல போனா அவனை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவனை காப்பாற்றணும். அதனால நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவனை சொல்ல, என்னடா என்னமோ தேவையில்லாத விஷயத்தை யாருக்கிட்டையும் பேசினு இருக்க போல இங்க நடக்கலாம். இல்லடா சும்மா பேசிக்கின்னு நடந்து வந்த வேற எதுவும் கவலைப்படாத நீ. ஐயோ ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் உட்காந்து பேசுறானுங்க. நான் என்னோட ஓல்டு கமாண்டர் அவர்கிட்ட தான் நான் பேசியிருந்தேன். ஐயோ சொல்ல, அதாவது அவர்கிட்ட நான் பேசின விஷயமே என்னன்னா, காஃப்காவுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாற்றணும். ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, அதுக்காக தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா, நீ எந்த மாதிரி எல்லாம் மத்தவங்க கிட்ட பர்சனலா ஃபேவர் பண்ணுவான்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. ஆனா இந்த விஷயத்தை தவிர ஏன்னா காஃப்கா ஈபினும் 3rd டிவிஷன்ல ஒரு மெம்பர் நம்மளோட ஃப்ரெண்டு வேற, அவனுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது, அந்த ஒரு பயத்தினால தான் நான் இப்படி சொல்றேன். சுசுமாவும் அதேதான் எனக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கிற எவ்வளவுக்கு அமைக்க ஹீரோவும் மீனா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். மீனா நீ சொல்றது சரிதான், கண்டிப்பா நான் திரும்பியும் ஒரு ஹியூமன் தான் அப்படின்றது எல்லாருக்கும் நிரூபிச்சு நான் எல்லாரையும் காப்பாற்ற போறேன். அதுக்கு முதல்ல நான் ஹியூமன்றதை இவங்களுக்கு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ முன்னாடி பார்த்தா தலைவர் டைரக்டர் ஜெனரலோ வராரு, ஷினோமியாவோ. என்னது டைரக்டர் ஜெனரல் ஷினோமியாவா? ஹீரோவும் ஒரு பக்கம் ஷாக்காவே இதே டைம் இதே எல்லாமே மேல இருந்து நம்ம ஷினோமியாவும் பாக்குறாங்க. அப்ப பின்னாடி இருக்கிற அந்த டைரக்டரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, டைரக்டர் ஜெனரல் எந்த விஷயத்துல டைரக்டரா இன்வால்வ் ஆவார்னு அவரே இவனை முடிச்சு கட்ட போறாருன்றது தெரிஞ்சு போச்சு. அவ பக்கத்துல இருந்த இட்டாமியும் அந்த ஆளுக்கு இது எல்லாமே பர்சனலா எடுத்து பண்ண போறான்பா. அதாவது அவனோட பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயத்துக்காக இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்றதா இவன் சொல்றான். ஏன்னா அவனோட ஒய்ஃப் இறந்தது காரணம் கைஜு தான். அந்த கைஜுவை இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப இவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஹியூமனாய்டு கைஜுவா இருக்கிறதுனால அவனுக்கு பிடிக்காதனால இப்ப செட்டில் பண்றதுக்காக இப்ப வந்திருக்கான். அவனே ஹீரோ இந்த இடத்துல கதறான், டைரக்டர் நான் ஒரு கைஜு கிடையாது நம்புங்க, அவனை ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா டைரக்டர் அது கைஜு நம்பர் 8 ஆச்சு, ரொம்ப டேஞ்சரஸ், நான் சொன்னதை செய், அதை திறந்து விடு. அவங்களும் பயந்துறானுங்க. இது உண்மையிலேயே டை கைஜு கிளாஸை சேர்ந்ததா இருந்தா கண்டிப்பா இது நமக்கு ரொம்பவே பயன்படும். என்னடா இது நம்ம சொல்றது இவர் கேட்டுக்கு அப்படியே விட்டுட்டா. டைரக்டர் ஜெனரல் ஷினோமியா நான் ஒரு ஹியூமன் தான். அப்ப அவரும் இவனை பார்த்தா இவனும் சாக்காவரா, என்னடா பார்த்தா ஒரு புல்லட் எடுத்து பட்டு ஷூட் பண்றாரு. என்ன பண்றீங்க இவன் அசரத்துக்குள்ளேயே அவ்வளவுதான் காஃப்கா அப்படின்னு இவங்களும் கத்த. அந்த டைம் ஹீரோவோட கையும் திருப்பி கைஜுவ மாதிரி அதெல்லாம் தடுத்தது. என்ன பண்றீங்க? அவர்கிட்ட வந்து இவன் அடிச்சு வயிற்றுலயே ஒரு குத்த அப்படியே ரத்தத்தை எடுக்கிறாரு கையோட. எடுத்து அதை அப்படியே ஒரு கிளாஸ்ல டெஸ்ட் டியூபா மாத்த. நீ சொல்றதை நான் கண்டிப்பா கேட்கறேன், ஆனா அதுக்காக என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா என்னோட தோட்டாக்கள் எப்பவுமே நிக்காது. நீ ஒரு ஹியூமனும் கிடையாது, கைஜு நம்பர் 8 அப்பா அப்படின்னு சொன்னமே பாக்க. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி வச்ச ரத்தத்தை அவங்க கிட்ட கொடுக்க, டைரக்டர் ஜெனரல் நான் ஒன்னும் கைஜு நம்பர் 8 கிடையாது, நான் தான் இபினோ காஃப்கா. அப்படியா? ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதோட எல்லாம் ரிலீஸ் பண்ண அன்லாக்கிங் FS 1002 ரெக்வெஸ்ட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளவுஸ் இவங்க கிட்ட காமிக்க. என்னது இது கிளவுஸ் மாதிரி இருக்கு? அது போட்டு அடுத்த நிமிஷமே அவனோட பாடியை வேற லெவல கவசமா மாறிடுது. இந்த பவர் கைஜு நம்பர் 2 ஓடுது. அதுகிட்ட இருந்து நாங்க எடுத்த பவரை ஒரு வெப்பனை மாத்தி ஒரு சூடா கிரியேட் பண்ணிருக்கோம். இதனோட யூசர் ஷினோமியா அவர் தான். இப்ப FS 1002 ஆக்டிவேட் ஆகுது. நீ ஹியூமன் இல்ல, அதை நான் நிரூபிக்கட்டா? நிரூபிச்சா கண்டிப்பா நீ இப்ப சாக போற. ஏன்னா இப்ப கைஜு நம்பர் 8 உன்னை டிஸ்போசல் பண்ற நேரம்டா. ஹீரோவும் கண்டிப்பா இந்த சமயத்துல என்னால உருவார முடியாது ஃபுல்லா, அதனால கண்டிப்பா இவர்கிட்ட நான் ஹியூமன்றதை நிரூபிக்கணும். ஆனா எப்படின்னு யோசிக்கும் போது பெரிய ஆட்டம் நடக்குது. பார்த்தோம் அந்த கைஜு நம்பர் 2 ஓட பவர் தான் அவர் யூஸ் பண்றாரு. நம்ம ஹீரோவோட கைய போயிடுது. அப்போ காத்துல இருந்து அவரு வெளியே வந்துட்டு இவனை போலந்து கட்டுறாரு. இவங்க எல்லாரும் ஷாக்காக ஷினோமியா காஃப்கா கண்டிப்பா இவர் நிறுத்த மாட்டாரு. ஏன்னா இந்த ஆள் தான் லாம்பர்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் சோல்ஜர். பாத்தியா இப்ப நீ ஒரு கைஜுவாவே தெரியற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு ஹியூமனாவே? அந்த டைம் ஹீரோ ஒரு கைஜுவா மாறிட்டு இருக்கான். கூடவே புகையில இருந்து அவரு வந்து அட்டாக் பண்ண ஹீரோ தப்பிக்க கூடவே அவரை பின்தொடர்ந்து இவர் துரத்தின்னு போறாரு. கண்டிப்பா இதை டாஜ் பண்ணி அவரும் இவரோட பவர் லெவல் என்ன விட அதிகமா இருக்கு. நான் இந்த சமயத்துல ஒரு கைஜுவா மாதிரி இவர் அட்டாக் பண்ணனா கண்டிப்பா கைஜுன்ற பேர்ல என்ன கொண்டுடுவாங்க. இவங்க கிட்ட எப்படியாச்சும் நான் ஒரு ஹியூமன்றது நிரூபிக்கணும். எப்படி நான் அதை பண்ண போறேன்? இவனை யோசிக்க ஆனா விடாம அவர் அட்டாக் பண்றாரு. அட்டாக் எல்லாமே தரமா இருக்கு. அரசியல் ஒரு அட்டாக்கும் பண்ண இருந்தாலும் ஹீரோவை பார்த்தா கத்தி கலங்கி போய் மயக்க போற நிலைமை போக அவர் அட்டாக் பண்ண வர தெரிஞ்சு அந்த தப்பிக்கிறான். தப்பித்தாலுமே ஹீரோவுக்கு டைமே கொடுக்க மாட்டாரு. ஹீரோவும் என் பாடிய ரொம்ப ரியாக்ட் ஆகாம இப்போ சுயநினைவை இழக்கிற மாதிரி ஆகுது. அப்பனா இவரு கண்டிப்பா ஒரு சாதாரண ஆளு கிடையாது. இப்போ நான் ஒரு டை கைஜுவா இருந்தாலுமே இவர் என்ன விட பவர்ஃபுல்லான டை கைஜு அவர் கொண்டு வர இருக்காரு. அப்படி என்னதான் அந்த கைஜு நம்பர் 2ன்றது தெரியலையே. கைஜு நம்பர் 2 அது கிட்டத்தட்ட 1972 ஆகும். நாங்க ஷிபோரோல அதை அழிச்சோம் அப்படின்னு இட்டாமியும் சொல்றான். நம்மளோட ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேயே 2வது கைஜுவா அதுதான் மிக பெருசா வந்து அட்டாக் பண்ணனால இந்த நம்பர் அதுக்கு நாங்க கொடுத்தோம். அதோட பவர் அபாரமானது. அதனால அது நாங்க எப்படி அழிச்ச பிறகு அதோட பவரை நாங்க எங்களோட சூட்டை தயாரிக்க ஒரு வெப்பனா பயன்படுத்திக்கணும். அதனாலதான் இப்ப ஷினோமியா அவரோட சூட்டே அந்த கைஜு நம்பர் 2 ஓட பாடியை வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது. இவரும் சொல்லி இருக்க இவனும் போட்டு அடிச்சுன்னு இருக்க தரமா. ஹீரோவும் கிக்கரோ இதுதான் நீ சொன்னதா? அப்ப அவ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா நீ மட்டும் ஒரு கைஜுன்றது தெரிஞ்சா உன்னை யூஸ் பண்ணின்னு உன்னோட பாடியை வெப்பன்ஸா தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா சொல்ற இவர் பயன்படுத்துறது கைஜுவோட பாடியால உருவாக்கப்பட்ட வெப்பன் தான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவசாகவே ஒரு குத்து கொடுக்குறாரு. அவ்வளவுதான் திரும்பி அவர் அட்டாக் பண்ண போறாரு. நான் தப்பிக்கணும் அதுல இருந்து. ஏன் என்னால நகர முடியல? பார்த்தா கால் 2 போயிட்டு இருக்குது, கை 1 போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் என்னோட கதை காலி போச்சா அப்படின்னு அவனு நினைக்க அந்த டைம் கடைசி அவர் அட்டாக் பண்ண காஃப்கா அப்படின்னு இவனு கத்த. பார்த்த ஹீரோ ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு ஒரு சுயநினைவை இழந்த கைஜு நம்பர் 8 ஒரிஜினலா வந்துட்ட மாதிரி காட்டுறான்.
இருக்கலாம். எல்லா அட்டாக்கையும் தாக்கு பிடிச்சு நிக்க நல்ல வேலை ஷினோமியாவும் ஃபைனலி உன்னோட சுயரூபத்தை வெளிக்கொண்டு வந்துட்டேன். ஆமா தானே கைஜு? என்னடா பார்த்தா ஷினோமியாவும் ஒரு பக்கம் ஷாக்கர வராங்க. இது நல்லது கேதா, ஏதோ தப்பா இருக்கு. அந்த டைம் அதோட உடம்பே ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மிகப்பெரிய கைஜுவா இப்ப மாறுறான். அவன் கத்துற சவுண்டால எல்லாமே கிளாஸ் எல்லாம் உடைய அவனுக்கு எல்லாம் ஆண்டு பக்கம் ஷினோமியாவோ பயந்துட்டு பின்னாடி வராது. தப்பா நடக்க போகுது. அப்ப உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ சைனோட தான் இருக்கான். ஆனா அந்த கைஜுன்ற மாஸ்டரும் நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் எடுக்குது. கொல்லணும் கைஜுவை கொல்லணும். ஏன் என்னோட பாடியை கண்ட்ரோல் எடுக்க முடியல? இது என்ன பண்ணுதீங்க? ஹீரோவை இப்போ ஃபுல் கண்ட்ரோல் வந்து இழந்ததுனால இப்போ முழுமையா ஒரு கைது நம்பர் 8 கைஜுவாவே மாறிட்டு இருக்கான். அவனும் ஒரு வெறியோடா முன்னாடி இருக்கிற ஷினோமியா அவரை போய் அட்டாக் பண்ண போக ஷினோமியாவும் இல்ல காஃப்கா நீ ஒரு ஹியூமன், காஃப்கா யூபினோ நிறுத்து அப்படின்னு அவனும் கத்து அவனோட ஹீரோவும் அவர் அட்டாக் பண்ண போக அதோட இந்த எபிசோட வேற லெவல்ல முடிகிறார்.